வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாடு போர்ச்சுகல். இந்த போர்ச்சுகல் நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் தென்மேற்கு பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஒரு கரையோரமாக அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டில் பேசப்படுற மொழி போர்ச்சுகீஸ். இந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய நாணயம் யூரோ. இந்த போர்ச்சுகல் நாட்டில் வடக்கு பகுதியில் பசுமையான மலைகள், திராட்சை தோட்டங்கள், காடுகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. தெற்கு பகுதியில் அழகான கடற்கரை அமைஞ்சிருக்கு. மேலும் அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 பெரிய தீவு கூட்டங்களை கொண்டிருக்கு. அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையான நிலப்பரப்புகள் மற்றும் மலர் தோட்டங்களால் ரொம்ப அழகாக இருக்கும், காட்சியளிக்கும். முதல்ல பார்க்க போகிற நகரம் மான்சரஸ், 2வது பார்க்க போகிற நகரம் நசரே, 3வது பிராகா, 4வது டோமர், 5வது குய்மரேஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்சரஸ்ங்கிற இந்த சிட்டி ஸ்பெயின் எல்லைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப மலைகள் நிறைந்த பகுதி. தலைநகர் லிஸ்பன்லேருந்து இந்த மான்சரஸுக்கு வரணும்னா இதோட தொலைவு 240 கிலோமீட்டர் ஆகும். அதாவது தலைநகர் லிஸ்பன்லேருந்து இங்கே வரணும்னா குறைஞ்சது 3லேருந்து 3.5 மணி நேரம் டைம் ஆகும். அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இங்கே வர்றதுக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பகுதி மான்சரஸ் காசல், 2வது பிரையா ஃப்ளூவியல் மான்சரஸ், மான்சரஸுங்கிற நகரம் ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள மலைகள் நிறைந்த அழகான வீடுகளை எல்லாம் கொண்ட ஒரு பகுதியாகும். ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் அலண்டஜோ வில்லேஜ்லேருந்து பார்க்கும்போது இந்த கோட்டை ரொம்ப அழகாக, மான்சரஸ் கோட்டை ரொம்ப அழகாக காட்சியளிக்கும். இந்த மான்சரஸ் கோட்டையை முஸ்லீம் படையெடுப்பில் கைப்பற்றப்பட்டது. பின்னர் நைட் டெம்ப்ளர் மூலமாக கிங் சான்சோ 2 இந்த பகுதியை மீட்டுட்டார். போர்ச்சுகலோட மையத்தில் இந்த பகுதியை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஆல்க்யூ டேம் ஒன்று அமைஞ்சிருக்கு. மான்சரஸ் மலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் காட்சியளிக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்க நகரம் நசரே. இந்த நசரே நகரம் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமாக அமைஞ்சிருக்கு. இந்த நகரம் ஒரு சிறிய மீன்பிடி நகரமாகும். இது தலைநகர் லிஸ்பன்லேருந்து 122 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. அதாவது தலைநகர் லிஸ்பன்லேருந்து இந்த நசரே நகரத்துக்கு வரணும்னா குறைஞ்சது 2லேருந்து 2.5 மணி நேரம் டைம் ஆகும் இந்த நசரே நகரத்துக்கு வர்றதுக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி நார்த் பீச்சு. அடுத்து போர்ட் டி சாவோ. இந்த போர்ட் டி சாவோவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அலைகள்லாம் வரும். இதை பார்க்குறதுக்குனே இங்கே நிறையா வருவாங்க. இந்த போர்ட் டி சாவோங்கிறது ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலையிலேருந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். கடல் அலைகள்லாம் மோதி மிகப்பெரிய அலைகள்லாம் உருவாகும். அடுத்து நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இங்கே இருக்க சர்ச். இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நசரே ஒரு கடற்கரை நகரம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறிய மீன்பிடி நகரமாகும். ஃபஸ்ட்டு இது சின்ன நகரமாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்க பீச்சில் மிகப்பெரிய அலைகள்லாம் வரும். இந்த அலைகளில் அலைச்சறுக்கு பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது மூலிமா இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இது மிகப்பெரிய நகரமாக மாறிடுச்சு. இங்கே வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, மலைகள் மீது கட்டப்பட்டுள்ள அழகான வீடுகள், ஒரே மாதிரி வண்ணங்கள் பூசப்பட்ட பாரம்பரிய போர்ச்சுகீசிய கட்டிடக்கலைகள் கொண்ட அழகான வீடுகளை இங்கே நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மலைகள் மீது வரிசையாக அழகாக வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற முக்கியமான பகுதி பேடாஜெரஸ் நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ச்சுகலில் ஒரு முக்கியமான பகுதியாகும். இது முதல்ல தொடங்கப்பட்ட
ஒரு நேஷ்னல் பார்க் ஆகும். இந்த நேஷ்னல் பார்க்கு தலைநகர் லிஸ்பன்லேருந்து 440 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த பெனாஜிரஸ் நேஷ்னல் பார்க் நம்ம வரணும் அப்படின்னா தலைநகர் லிஸ்பன்லேருந்து குறைஞ்சது 4லேருந்து 4.5 மணி நேரம் டைம் ஆகும் இங்கே வர்றதுக்கு. இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதின்னு பார்த்திங்கன்னா ஃபெர்னாஸ் டேமு, செர்ரா அமரல்லா எல்லோவிஷ் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, அடுத்து வந்து ஒரு குத்துக்கல் இருக்கும், அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே இருக்க பழமையான பிரிட்ஜு, அது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்து ரோமன் மேக்கிங் ரோடு, லிமா ரிவர் வியூ, கிளேசியர் கர்வ்டு வேலி, அதுக்கடுத்து மிக்ஸ்டு ஃபாரஸ்ட், இது நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த மெனட்டா ஜெரஸ் நேஷ்னல் பார்க் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா போர்ச்சுகலோட வடக்கு பகுதியில் ஸ்பெயின் எல்லைக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரடு முரடான மிகப்பெரிய பாறைகளை கொண்ட மலைகள் இருக்குது, நிறைய அருவிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய மலைகள் நிறைந்து காணப்படுறதுனால நிறைய வனவிலங்குகள் இங்கே நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக வந்து மான்கள், ஓநாய்கள், தங்க நிறமுடைய கழுகுகளை இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதி வந்து மலைகளால் சூழப்பட்ட காடுகள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் வந்து சிறிய கிராமமும் இருக்குது. அதில் வந்து அழகான வீடுகள் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியும். எல்லாமே அழகாக வந்து காட்சியளிக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்க நகரம் வந்து பிராகா. இந்த பிராகா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னா போர்ச்சுகலோட வடகிழக்கு பகுதியில் இந்த பிராகா நகரம் வந்து அமைந்துள்ளது. இந்த பிராகா நகரம் வந்து தலைநகர் லிஸ்பன்லேருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. தலைநகருக்கும் இந்த பிராகா நகருக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 400 கிலோமீட்டர். இந்த 400 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 4லேருந்து 4.5 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகும் போகிறதுக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் போம் ஜீசஸ் டு மாண்டே, குய்மரஸ் கேசில், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் பில்டிங்ஸு, அப்புறம் வந்து பிராகா கத்தீட்ரல், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அழகான சர்ச், இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய பகுதிகளாகும். இந்த பிராகா நகரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா போர்ச்சுகலோட வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பிராகா நகரத்தை ரிலீஜியஸ் சென்டர்னும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகான வீடுகள், கோட்டைகள் நம்ம வந்து பார்க்க முடியும். அழகான சர்ச்சுகளும் இங்கே நம்ம நிறைய பார்க்க முடியும். முழுக்க முழுக்க பாரம்பரியமான கட்டிடக்கலைகளை கொண்ட அழகான பில்டிங்கு, சர்ச்சு, கோட்டைகளை வந்து இந்த பிராகா நகரம் முழுக்க பார்க்க முடியும். இங்கே வந்து மெயினாக போம் ஜீசஸ் டு மாண்டேங்கிற பகுதியில் வந்து ஒரு சர்ச் கட்டப்பட்டுள்ளது. இது 17 படிக்கட்டுகளை கொண்ட நியோ கிளாசிக்கல் தேவாலயம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான பகுதியாகும். இது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டிருக்கும். இந்த போம் ஜீசஸ் டு மாண்டேங்கிற பகுதியில் இருக்க ஒரு தேவாலயம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான கட்டிடக்கலையோட அமைப்போடு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற நகரம் வந்து டோமர். இந்த டோமர் எங்கே இருக்குது அப்படின்னா போர்ச்சுகலில் சான்ட்ரோம்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் இது அமைஞ்சிருக்கு. இந்த நகரம் வந்து ரொம்ப அழகான நகரம்னு சொல்லலாம். இந்த நகரம் தலைநகர் லிஸ்பன்லேருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துக்கு தலைநகர் லிஸ்பன்லேருந்து நம்ம போகணுன்னா குறைஞ்சது 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் பயண நேரம். நம்ம இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் போய் ரீச் பண்ண முடியும் இந்த டோமர் நகரத்துக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் கான்வென்டி கிறிஸ்ட், அடுத்து காஸ்ட்லோ டு டோமருங்கிற ஒரு கோட்டை, அதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய பகுதி. அப்புறம் இங்கே இருக்க அழகான பிரிட்ஜு, அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள பாரம்பரியமான வீடுகள், அழகான வீடுகள். அந்த வீடுகள் ரொம்ப பாரம்பரியமான கட்டிடக்கலையோடு அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து யூத அருங்காட்சியகம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. இந்த டோமர் நகரம் போர்ச்சுகலில் சான்ட்ரோம்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நஃபாவுங்கிற ரிவர் பக்கத்தில் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்தில் வந்து அழகான பாரம்பரிய கட்டிடக்கலைகளை கொண்ட நிறைய வீடுகளை பார்க்கலாம். நிறைய வீடுகளை நம்ம பார்க்க முடியும். எல்லாமே போர்ச்சுகல் அந்த பாரம்பரிய கட்டிடக்கலையோட அமைப்போடு கட்டப்பட்டிருக்கும்.
இங்கே கோட்டைகளும் அழகாக கட்டப்பட்டிருக்கும். இங்கே வந்து முக்கியமானது ஒன்று, 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கான்வென்டி கிறிஸ்டோங்கிற ஒரு கோட்டை. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். இது வந்து 4ஆம் கிராண்ட் மாஸ்டர் நைட் டெம்ப்ளர் ஆணைப்படி கட்டப்பட்டது இந்த கோட்டை. அழகான பாரம்பரியமான பாலங்கள் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து யூத மத அருங்காட்சியகத்தையும் நம்ம பார்க்க முடியும். 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த யூத மத ஒரு ஜெப ஆலயத்தை இங்கே டோமரில் பார்க்க முடியும். மேலும் அப்பர்வோ சகூடா லூசோங்கிற ஒரு ஹிப்ரு அருங்காட்சியகத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். மேலும் இங்கே வந்து அழகான கோட்டைகள், கோட்டை சுவர்கள் முதலியவற்றை இந்த டோமர் நகரத்தில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க இருக்க நகரம் வந்து குய்மரேஸ். இந்த குய்மரேஸுங்கிற நகரம் வந்து போர்ச்சுகலில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பகுதியில் மலை உச்சியின் மேலே இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நகரம் தலைநகர் லிஸ்பன்லேருந்து சுமார் 375 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த தலைநகர் லிஸ்பனுக்கும் இந்த குய்மரேஸ் நகரத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 375 கிலோமீட்டர். இந்த நகரத்துக்கு நம்ம தலைநகர் லிஸ்பன்லேருந்து வரணும் அப்படின்னா குறைஞ்சது 3லேருந்து 3.5 மணி நேரம் டைம் ஆகும். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பகுதி குய்மரேஸ் அழகான சர்ச், அதுக்கடுத்து குய்மரேஸ் கேசில், அடுத்து பிரங்கா பேலஸ், அடுத்து லார்கோவு ஒலிவெய்ராங்கிற ஒரு கோட்டை, அதுக்கடுத்து பிரைட் டெரஸ்ங்கிற ஒரு பகுதி, அதுக்கடுத்து மிகில்டோ காஸ்டெலோங்கிற தேவாலயம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே குய்மரேஸுங்கிற இந்த நகரம் வந்து போர்ச்சுகலோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நகரம் வந்து மலைகளின் உச்சியில் அமைஞ்சிருக்கு. மலை உச்சியில் இந்த நகரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நகரத்தில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோட்டை ஒன்று மலை உச்சியின் மேலே கட்டப்பட்டுள்ளது. இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் அழகான கட்டிட வேலைப்பாடுகள் கொண்ட நிறைய கட்டிடங்களை இங்கே நிறையா பார்க்க முடியும். நிறைய தேவாலயங்களை நம்ம இங்கே பார்க்க முடியும். எல்லாம் போர்ச்சுகல் பாரம்பரிய கட்டிடக்கலை அமைப்போட இந்த தேவாலயங்கள்லாம் காட்சியளிக்கும். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த ரோமன் சாவோங்கிற மிகில்டோ கான்ஸ்டெலோங்கிற தேவாலயம் இங்கே வந்து ரொம்ப பிரபலியமான ஒன்று. போர்ச்சுகலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலில் எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி சாப்பிட்லாம் போன்ற வீடியோக்களும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரும். மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.